என் அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தரின் நாமத்தினால் உங்கள் எல்லோரையும் வர வைக்கிறோம். தேவனின் மகா கிருபை உங்களோடு இருக்கட்டும். இன்னைக்கு நம்ம எது பற்றி பார்க்குறோம்னாக்கா, ஜெகோவா விட்னஸோடைய தீர்க்க தரிசனங்களை பற்றி நம்ம பார்க்குறோம். அவங்க எப்படி தீர்க்க தரிசனங்கள் சொல்லியிருந்தாங்க, அந்த தீர்க்க தரிசனம் எப்படி ஒவ்வொன்றும் பொய்யா போனது, நடக்காமல் போனது, அதுக்கு எப்படியாப்பட்ட ஒரு சப்ப கட்டுனாங்க, அதுக்கு எப்படியாப்பட்ட ஒரு விளக்கங்களை கொடுத்தாங்க, நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப நாளாச்சு வீடியோ பண்ணி, ஏன்னா இதெல்லாம் நாங்கள் தேடி ஆராய்ஞ்சு அதை பற்றி சரியா தவறான்ட்டுன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்குது. அதனால தான் ஒவ்வொரு வீடியோ போட ஏறக்குறைய 10 நாள் 8 நாள் மேலே 5 நாள் 6 நாள் மேலாவது எங்களுக்கும் டெய்லி ஒவ்வொரு நாள் ஒரு வீடியோ பண்ணேன்னு. பட் மெசேஜ் கரெக்டாக சொல்லணும் என்ற ஒரு காரணத்துக்காக நேரத்தை எடுத்துக்கிறோம். வாங்கோ நம்ம இப்போ ஒரு வீடியோக்குள்ளே நம்ம போய் தீர்க்க தரிசனம் 1 என்ன சொல்லுது நம்ம பார்ப்போம். பாருங்கள். முதல் தீர்க்க தரிசனம் 1874 இயேசு கிறிஸ்து 1874 பூமிக்கு திரும்புவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. எப்போ? 1874 இயேசு கிறிஸ்து பூமிக்கு திரும்புவார். திரும்பினாரா? இல்லை. அவங்க அதுக்கு கொடுத்த ஒரு விளக்கம் என்னன்னாக்கா, அவர் ஆன்மீகமாக வந்தார், இன்விசிபிள் ஆன்மீகமாக வந்தார்ன்ட்டுன்னு அவங்க சொல்றாங்க. யார் இது சொல்றது? சார்லஸ் டாசல் ரசல். எங்க சொல்றாரு? The times is at hand. Study in the scripture volume 2 Zionist Watchtower அக்டோபர் அப்படின்னு அங்கே எழுதப்பட்டிருக்குது. இந்த காலத்தில் அவர் சொல்லப்படுறாரு. நடந்துச்சா? நடக்கலை. ஏன் நடக்கலை? ஏன்னா தேவன் சொல்லலை. தேவன் சொல்லியிருந்தாருனாக்கா கண்டிப்பாக முடியும். நம்ம தெரிஞ்சுக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா, கடவுள் அவர் வருது ஏஞ்சலுக்கும் தெரியாதுன்றார். ஆனால் ரசலுக்கு யார் சொன்னாங்கன்னு தெரியல. இது கூட ஒரு பேசிக் சென்ஸ் இல்லாமல் எத்தையும் நம்பின ஒரு கூட்டம் தான் ஜெகோவா விட்னஸோட ஃபாலோவர். இன்விசிபிள்னா ஆவியா அவர் தெரிஞ்சார். எங்க தெரிஞ்சாரு நம்ம பார்க்க போறோம்னாக்கா, ஜெனிசிஸ் 1:2. ஆதியாகமம் 1:2. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். ஆதியில் எப்படி இருந்தார்னா என்ன பண்ணியிருந்தார்? இந்த உலகம் உண்டாகும்போது அவர் ஆவியா தண்ணீர் மீது அசைவாடி கொண்டிருந்தார்னு சொல்லுது. 2வது வசனம் சொல்லுது, 2 கொரிந்தியர் 3:17 இயேசுதான் ஆவியானவர். 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. இவர் எதுவோ சார்லஸ் சொன்ன தொட்டு அவர் இன்விசிபிள் காடாவும் அவர் ஆவியாகவும் வந்தாருன்ட்டு மாற்றி சொன்னாங்க இல்லைங்களா? ஆனால் ஆக்சுவலி அவங்க சொன்னது கடவுள் வருவாருன்ட்டு தான். அதை மாற்றி திடீர்னு கொஞ்சம் நாள் விட்டு சொல்கிறாங்க அவர் ஆவியா இன்விசிபிள் காடாக வந்தார். எங்கே வந்தார்? அவர் 2000 வருஷத்துக்கு முன்னால் இயேசு மரித்தார், 3ஆம் நாள் உயிர் திறந்தார். அவர் ஆவியோடு தான் இருக்கிறார்னு வேதம் சொல்லுது. 2 கொரிந்தியர் 3:17 அவரே ஆவியானவர், கர்த்தர் தான் ஆவியானவர்னு. அதுக்கு முன்னால் உலகம் உண்டாகும் போது தேவன் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார்னு. அவர் என்னைக்கு இன்விசிபிள் காடாகவும் இருக்கிறாரு, கண்கள் காணபடியாகவும் தேவனாகவும் இருந்திருக்கிறார். என் சகோதரர்களே, 2வது தீர்க்க தரிசனத்துக்குள்ள போவோம். வாருங்கள் எங்கள் அன்பான சகோதர சகோதரி. 2வது தீர்க்க தரிசனம் எதுனாக்கா 1878 என்ன சொல்லப்படுதுன்னா, திருசபை வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும். திருசபை வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும். எடுத்துக்கொள்ளப்பட்டுதா? இல்லையே. ஏன்? தேவன் சொல்லலை அந்த காலத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் என்று. இதுக்கு விளக்கத்தை என்ன கொடுத்தாங்கன்னா, அது ஆன்மீகமான நிகழ்ச்சி. அப்போ ஏன் சொல்லணும்? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரியாது. முதல் சொல்லிட்டாங்க திருசபைகள் எடுத்துக்கொள்ளப்படும். திருசபைனாக்கா ஆன்மீகமாக இருக்கட்டுமே. இப்போது சர்ச்சுனாக்கா நிறைய பேர் இப்போ ஜீசஸ் ஒரு விஷயத்த சொல்லணும்னா, இந்த சபை இந்த ஆலயம் ஒடிச்சு 3ஆவது நாள் கட்டப்படும்னு சொன்னதோ, அங்கே இருக்கிற சில பேர் என்னன்றாங்க, இந்த ஆலயத்தை கட்ட ஏறக்குறைய 40 வருஷம் கிட்ட ஆகுது, இவன் என்ன 3 நாள் இடிச்சிட்டு கட்டுவேன்னு சொல்கிறானே என்றுன்னு அவங்க ஃபிசிக்கலாக பார்க்குறாங்க. அது தேவன் என்னத்தை சொல்கிறாருன்னா ஸ்பிரிச்சுவலாக சொல்கிறாரு. அவருடைய தேகத்தை அவர் மறித்து 3ஆம் நாள் உயிர் தெழுவது குறித்து அவங்க ஸ்பிரிச்சுவலாக பேசப்படுறது. இவங்க ஃபிசிக்கலாக கோயிலை பற்றி போயிடுறாங்க. அதே மாதிரி தான் இந்த இடத்துல அவங்க சொல்கிறாங்க திருசபைகள் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்ட்டுன்னு. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணாங்க, ஓகே இப்போ நம்ம கூட அதை சரி ஏற்றுக்கலாம். எடுத்துக்கொள்ளப்படணும் ஸ்பிரிச்சுவலாக தான் எந்த சர்ச்சுங்களும் எடுக்க முடியாது ஃபிசிக்கலாக. அது நம்மளே தெரிஞ்சுக்கணும். ஸ்பிரிச்சுவலாக தான் ஆவி அந்த ஆத்மாக்களை எடுத்துக்கொள்ளப்படணும். அது ஆன்மீகமான நிகழ்ச்சி ஆச்சா? அதனால் அதுவும் ஆகலை.
இது எப்போ சொல்றாரு, எங்க சொல்றாரு? அதே சார்ல்ஸ் ரசல் சொல்றாரு. ஸ்டடீஸ் இன் த ஸ்கிரிப்சர் வால்யூம் 2 பாகம் 234 இந்த புஸ்தகத்துல சொல்றாரு. அப்பயும் எதுவும் எந்த ஒரு ஆலயத்திலும் எந்த ஒரு ராப்சரும் ஆகல. ராப்சர் தான் எடுத்துக்கொள்ளப்படும் சொல்றது. எந்த ஒரு சபைகளும் எடுத்துக்கொள்ளப்படலை. இனி மட்டும் நீங்களும் நான் இருக்கிறோம், ராப்சர் ஆகல. இதுக்கு நம்ம ஒரு வசனத்தை பார்க்கணும்னாக்கா 1 தெசலோனிக்கேயர் 4 அத்தியாயம் 16-17 இந்த வசனத்தை நம்ம பார்ப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4:16-17. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடிருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். 3வது ஒரு தீர்க்க தரிசனத்துக்கு வருவோம். எதுனாக்கா 1881 மீண்டும் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாரு. கிறிஸ்துவின் மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்படும். என் சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்படும். எடுத்துக்கொள்ளப்பட்டதா? யார் மனவாட்டி? சபை மக்களுங்க தான். எடுத்துக்கொள்ளப்பட்டாங்களா? இல்லை. அதுக்கு ஒரு சப்ப கதையை ஒன்று சொல்றாரு. என்ன சொல்றேன்னா, நாம் இன்னும் சேர்க்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இன்னமும் அதான் இப்போ ஜெகோவா விட்னஸ்காரங்க எப்படி ஜனங்களை சேர்த்துனே இருக்கிறாங்க, அந்த சொல்றாங்க இன்னும் ஜனங்களை சேர்த்து கொண்டு இருக்கிறோம். அப்போ ஏன் சொன்னீங்க எடுத்துக்கொள்ளப்படும்? ஒரு விஷயத்தை சொல்றது, அந்த விஷயம் நிறைவேறலைன்னோ வேற மாதிரி பல்ட்டி அடிச்சு சேர்த்துக்க கொள்ளப்படும்ட்டுன்னு. அப்போ ஏன் கடவுள் சொல்லணும்? அப்போ சொல்லலாமே, ஒரு காலம் சபை எடுத்துக்கொள்ளப்படும். இந்த பைபிள் சொன்ன மாதிரி அவரும் சொல்லிக்கலாமே, சேர்த்துன்னு இருக்கிறோம், ஒரு காலத்தில் நான் எடுத்துக்குவேன் அப்படின்னு. ஏன் அந்த டேட்டில் சொன்னார்? 1881 ஏன் சொல்லணும் எடுத்துக்கொள்ளப்படும்? ஏன் இந்த மாதிரி பொய்யான தீர்க்க தரிசனம்? ரொம்ப மகிழ்ச்சியா ஜனங்க ஜெகோவா விட்னஸ்காரங்க ஆமா அவர் சொன்னது நடந்துச்சு. இத்தியும் யார் சொன்னதுனாக்கா அதே சார்லஸ் ரசல் ஜியோனிஸ் வாட்ச் டவர் ஜூலை 881 சொல்றார் எடுத்துக்கொள்ளப்படும். ஆக்சுவலி அதுவும் எடுக்கப்படல. சரி, எடுத்துக்கொள்ளப்பட்டுக்குச்சா? அதுவும் எடுக்கப்படல. இதுக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை ஒரு வசனத்தை பார்க்கணுமா? ரெவல்யூஷன் சாப்டர் 19 verse 7-9 அந்த ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். இவங்க சொன்னதுக்கும் சபை எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கும் மனவாட்டி யாருன்றது நம்ம அங்கே பார்க்கலாம். ஓகேவா? வெளிப்படுத்தின விசேஷம் 19:7-9 வரை. நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்றெழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். என் சகோதர சகோதரிகளே, 4வது ஒரு தீர்க்க தரிசனத்தை பார்க்கலாம். 1914 அவர் சொல்றார், உலகம் முடிவு எப்போ இயேசு தெளிவாக காணப்படுவார். அவங்க சொல்றாரு உலகம் முடிவுது, இயேசு தெளிவாக காணப்படுவார். எங்க காணப்பட்டார்? 1914 சொன்னது. இனி மட்டும் எங்கே காணப்படலை இயேசு? யாரு கண்ணுக்கும் நிறைவேறிச்சா? அதுவும் நிறைவேறல. அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. 1914 கிறிஸ்து பரலோகத்தில் ராஜாவாக முடிசூட்டப்பட்டார். என் சகோதர சகோதரிகளே, இயேசு எப்பவோ முடிசூட்டப்பட்டவர் தான். எல்லா காலத்திலும் அவரே ஒரே தேவன், அவர் தான் யெகோவா. இயேசுக்கு இன்னொரு பேர் அந்த காலத்தில் என்ன கூப்பிட்டுருந்தாங்கன்னா யெகோவா. இது யெகோவா விட்னஸ்காரங்க பார்த்துட்டோம் திடீர்னு ஆகிடும். ஏன்னா இதை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அவருக்கு முடிசூட்டப்பட்டதில்லை. அவரே சர்வலோகத்தின் அதிபதியாக இருந்து அவர் தான் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். எது இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்க முடிசூட்டப்பட்ட மாதிரி பேசுகிறாங்க. இல்லை, நீங்கள் என்ன சொன்னாங்கோ, அவருக்கு கண்ணுக்கு தெரிவார், உலகம் முடிவு அடியோன்ட்டுன்னு சொன்னாங்க. அப்படியே மாற்றி என்னான்றாங்கோ, அது அப்படி இல்லை. பரலோகத்தில் முடிசூடப்பட்டோம். யார் இவருக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்க? யார் போயிட்டு அந்த முடிசூடப்பட்ட அந்த ஃபங்க்ஷனை போய் பார்த்துன்னு வந்தது? இவங்க கேங்கில் யாரும் இல்லை. வாய்க்கு வந்த மன தீர்க்க தரிசனங்களை சொல்கிறது. இது சொன்னது யாருன்னா அதே மான்மிக சார்லஸ் ரசல் தான் சொல்றாரு. எங்க சொல்றாருன்னா தி டைம்ஸ் இஸ் அட் ஹேண்ட் அந்த ஒரு புக்கில் எழுதிக்கிறது சொல்றாரு. பாகம் 101, 102 சொல்றாரு.
அதுவும் நிறைவேறிச்சா? இல்லை. சரி, அதுக்கு ஒரு விளக்கத்தை பார்க்கணும்னா நம்ம அதே சேம் 1 தெசலோனிக்கன் 5வது சாப்டர் 2-3 இந்த வசனத்தை பார்ப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5:2 இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வருமென்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடிதியாய் அவர்கள் மேல் வரும். அவர்கள் தப்பி போவதில்லை. அவர் ராஜாவை முடிசூடப்பட்டார், அவர் மனவாட்டி, அவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டார், அவர் எப்படி வெளியே தெரிய போறாரு, இவங்க சொல்ற மாதிரி பகிரங்கமா தெரியவாருன்ட்டுன்னு அப்புறமா திடீர்னு இல்லை முடிசூடப்பட்டார். ஆனால் பைபிள் என்ன 5வது தீர்க்கதரிசனத்தை பார்க்கலாம். இது எதுனாக்கா இப்போ நம்ம மேலே பார்த்த மாதிரி அவர் இந்த வருஷத்தில் வருவாருன்ட்டுன்னு அது அப்புறமா மாறிடுச்சு. அது அவங்க என்னன்றாங்க, 1914 தவறு, 1915 14 சொன்னது தப்பு, 15 சொல்றது தான் கரெக்டு. ஆண்டவர் வெளிப்படையாக கண்ணுக்கு தெரிவாரு, தெரிய மாட்டாரு, முடிசூடப்பட்டாரு, மாற்றி சொல்கிறாங்க. இங்கே இன்னொரு ஒரு கை மேலே போயிட்டு இல்லை அந்த டேட்டு தப்பு, இந்த டேட்டு தான் கரெக்டுன்னு என்னன்றாங்க. தேவன் இன்னும் இரக்கம் காட்டுகின்றார். அப்போ ஏன் 2014 அப்படி சொன்னார்? அது இயேசு சொல்லியிருந்தா 2014 நடந்திருக்கும். சரி, இல்லை 2015 அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தா ஆமாம் நடந்திருக்கும். அப்போ ஏன் இறக்க காட்டணும்? அப்போ ஏன் இந்த தீர்க்கதரிசனம் சொல்லணும்? ஒரு சாதாரண மனுஷனா 2ஆம் கிளாஸ் படித்த ஒரு மனுஷன் எனக்கே தெரியுதுன்னா சர்வலோகத்தின் அதிபதிக்கு எந்த டேட்டு, எப்போ, என்ன நேரம், டைம்னு சொன்னால் அதுபடி நடந்துக்க தெரியாதா? என் சகோதர சகோதரிகளை இது சொன்னது யாருன்னா அதே கிரேட் சார்லஸ் ரசல் சொல்றாரு. எங்கே வாட்ச் டவர்ல சொல்றேன். என் சகோதர சகோதரிகளை தேதியும் நேரத்தையும் அந்த தேதி தவறு, இந்த தேதி தவறுன்றாங்க. ஆனால் தேவனுடைய தேதி எப்படி இருக்குது, தேவனுடைய வார்த்தைகள் எப்படி இருக்குது நம்ம பார்க்கலாமா? 2 பேதுரு 3:9 இந்த ஒரு வசனத்தை பார்க்கலாம். அதுக்கு 2 பேதுரு 3:9 தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லாரும் மனந்திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். 6வது தீர்க்கதரிசனம் என்ன சொல்லுதுனாக்கா 1918 சொல்றாரு, தேவன் அனைத்து தேவாலயங்களையும் அழைப்பார். அப்படின்னா டிஸ்ட்ராய் பண்ணிடுவார், அழிச்சிடுவார் எல்லா தேவாலயத்தையும் அப்படின்ட்டுன்னு யார் சொல்றாருன்னா ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு. தீர்க்க தரிசனம் கடவுள் இதெல்லாமும் நான் சொல்லிங்கிறது திணியரும் தீர்க்க தரிசனவங்க தான், ஜெகோவா விட்னஸ் லீடருங்க சொன்னது. கடவுள் இப்போ இந்த ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லிட்டாரு. எப்படி சொல்றாரு? இருங்க, யார்கிட்ட சொல்றாரு? ஜோசப் ரதர்ஃபோர்ட். அவரையும் வாங்கி சாப்பிட்டுருவார். சார்லஸே இவர் முழுங்கிடுவார். இவரை பற்றி நம்ம நெக்ஸ்ட்டு நான் இதுக்கு முன்னால் போட்டுக்கிற சில வீடியோங்க பார்க்கலாம். இவங்க பண்ணுற அட்டகாசங்களால் ஃபியூச்சரில் நாங்கள் ஒன்று சொல்கிறோம். இவர் சொல்கிறாரு, தேவன் அனைத்து தேவாலயங்களையும் அழிப்பார். அவ்வளோதான், டிஸ்ட்ராய் பண்ணிடுவார். சரி, நடந்துச்சா? எல்லா சபைகளும் அழிச்சிட்டாரா? இவங்க எப்படி அப்போ சொன்னாங்களோ அது ஃபிசிக்கலில், அது ஸ்பிரிச்சுவலான்ட்டுன்னு இப்போ அதே மாதிரி தான் இதுவும் ஸ்பிரிச்சுவல். அப்போது இந்த உலகத்தில் ஜெகோவா விட்னஸ், இப்போ கிறிஸ்துவன்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கேத்லிக்கும் கிறிஸ்டின்ன்றாங்கோ, பெந்தகோஸ்டும் கிறிஸ்டின்ன்றாங்கோ, இப்போ ஜெகோவா விட்னஸும் கிறிஸ்டின்ன்றாங்கோ. சரி, எல்லா ஆலயத்தையும் அவர் அழிக்குவாருன்னா ஜெகோவா விட்னஸ் தவிர இந்த உலகத்தில் எந்த ஒரு கிறிஸ்துவனும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு கேத்தலிக்கும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு கிறிஸ்துவ மத சார்பற்ற யாரும் இருக்கக்கூடாது. என் சகோதர சகோதரிகளை, இதுதான் இவங்க சொன்னது. அது ஆன்மீகம் அழிவு அப்படின்னாரு. அழிவுனா ஆரம்பம் கூட சொல்ல, அந்த டேட்ல கிளியர், ஆன்மீகமாக எல்லாம் கிளியர். இது யார் சொல்றதுன்னா ஜோசப் எஃப் ரதர்ஃபோர்ட், தி ஃபினிஷ்ட் மிஸ்ட்ரி 1917 பாகம் 485 அவரு சொல்றார். இது உண்மையா? இவங்க சொல்ற தீர்க்க தரிசனம் இது மட்டும் 6 சொல்லிக்கிற ஒன்றுனா நடந்திருக்குதா? சரி வாங்க, 7வது தீர்க்க தரிசனம் சொல்றாரு. 1920 முதல் மரணம் குறையும், புதிய உலகம் துவங்கும். எங்க துவங்குச்சு புது உலகம்? ஒரே உலகம் ஜெனரேஷன் தான் மாறின்னு இருக்குது. எந்த புதிய உலகமோ வானமோ பூமியோ புதுசா உண்டாகலையே, ஜெனரேஷன் தானே உற்பத்தி ஆகுது. அது நடந்துச்சா? அதுவும் நடக்கல. அதுக்கு விளக்கத்தை என்ன சொன்னாங்க தெரியுமா? அது எதிர்கால வாக்குறுதி. அப்போ இப்படி சொல்லிக்கணும், ஒரு காலம், இப்போ ஜீசஸ் சொல்றாரு கடைசி காலத்துல இப்படி நடக்குதுன்னு, அந்த மாதிரி ஒரு காலம்
இந்த மாதிரி ஒரு புதிய உலகம் வரப்போகுதுன்னு சொல்லணும். ஆனால் அவர் சொல்கிறார் 1920 சொல்கிறாரு மரணம் குறையும், புது உலகம் துவங்கும். இதை யார் சொல்கிறாரு? அதே ஜோசப் எஃப் ரதர்ஃபோர்ட். எங்கே சொல்கிறாரு? மில்லியன்ஸ் நவ் லிவிங் வில் நெவர் டை, பாகம் 89-90 சொல்கிறார். இதுக்கு பைபிளில் ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாமா? பைபிளில் ஒரு வசனத்தை பார்க்கோமா? யோவான் 14:2-3, ஜான் சாப்டர் 14 verse 2 and 3. எந்த ஒரு வசனத்தை படிக்கும்? யோவான் 14:2-3. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். 8வது தீர்க்க தரிசனத்தை பார்ப்போம் வாருங்கள். 8வது தீர்க்க தரிசனம் எப்படி தரமா இருக்கும்? சும்மா அப்படியே அது சொல்ல முடியாது, எப்படின்னாக்கா நம்ம பார்க்கலாம் வாங்க. 8வது தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப் மீண்டும் உயிர் பெறுவார்கள். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப் திரும்பி உயிரோட வருவாங்க, பூமியில் வாழ்வார்கள். எப்போ வாழ்வார்கள்? இவர் சொல்லிக்கலாம் ஃபியூச்சர்ல. ஆனால் அந்த தீர்க்க தரிசனம் சொல்றது 925 சொல்றாங்க. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப் உயிர் பெற்று பூமியில் வாழ்வார்கள். எங்கன்னா வாழ்ந்துன்றது நீங்கள் பார்த்தீங்களா? ஆபிரகாம் எங்கன்னா வாழ்ந்துன்றது எங்கன்னா எதனா மீட்டிங் பார்த்தீங்களா? ஆக ஆபிரகாம் எங்கன்னா ப்ரீச்சிங் பார்த்தீங்களா? யாக்கோப் எங்கன்னா ப்ரீச்சிங் பார்த்தீங்களா? ஈசாக்கு எங்கன்னா பார்த்தீங்களா? இவங்க சொன்னது 1925 உயிரோடு எழுந்துடுவாங்க, பூமியில திரும்பி வாழ்வாங்கன்னு நடந்துதா? இல்லை. இதுக்கு அர்த்தம் என்ன? அது நம்பிக்கையின் அடையாளம் மட்டுமே. அப்ப ஏன் சொல்லணும்? சகோதர சகோதரிகளை, ஒரு மனுஷன் இல்லை, 3 பேர் உயிரோடு வருவாங்க, நம்மளோடு வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமான ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அது நம்பிக்கையின் அடையாளம் மட்டுமே. இது சொன்னது யார் தெரியுங்களா? இந்த தீர்க்க தரிசனத்தை அதே ஜோசப் எஃப் ரதர்ஃபோர்ட், மில்லியன்ஸ் நவ் லிவிங் வில் நெவர் டை, வாட்ச் டவர், இந்த புக்கில் இந்த ஒரு இடத்துல சொல்றாரு. ஏன் இவங்க இப்படி இருக்கிறாங்க? மாற்றி சொல்ற. சரி, இதோட வசனத்தை நம்ம குறிப்பிட்டு இதுக்கு ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாமா? வாங்க நம்ம பார்க்கலாம். ஜான் சாப்டர் 5 verse 28-29, எபிரியர் 9:27, ஹீப்ரூ சாப்டர் 9 verse 27, இரண்டாவது ரெவலேஷன் சாப்டர் 20 verse 12 and 13. இந்த வசனத்தை நம்ம யோவான் 5:28 முதல் 29 வரை. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்குங்காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். எபிரெயர் 7:27. அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை. ஏனெனில் தம்மைத்தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். வெளிப்படுத்தின விசேஷம் 20:12-13. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்கக் கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். 9வது தீர்க்க தரிசனத்துக்கு போலாமா? வாருங்கள். அங்க என்ன சொல்றதுனாக்கா 1930 1940 மிக அருகில் உள்ளது அர்மேகதான். அப்படின்னாக்கா அர்மேகதான் யுத்தம், அந்த வார் பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது. அது ஒரு பெரிய யுத்தமாக வரணும். எப்போ சொல்ல போகிறது? 1913 1940 நடக்கும்ட்டுன்னு. நடந்துச்சா? இல்லை, எதுவும் நடக்கலை. இவங்களாம் தான் சொன்னார். சொல்லிட்டு இதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. காலத்தை நாங்கள் கணிக்க முடியாது. நல்லா கேளுங்க. 1930 1940 இந்த யுத்தம் நடக்கும்னு கணிச்சு சொல்லிட்டாங்க.
இங்க அது நடக்காத தோட்டு அப்படியே பல்ட்டி அடிக்கிறாங்க. என்னன்றாங்க, காலத்தை நாங்கள் கணிக்க முடியாது. அப்படியே இந்த வீணா போன பேச்சு. எங்கன்னா ஒரு இடத்துல தேவன் மேல பயம் இருக்குதா? நம்ம தீர்க்க தரிசனம் எழுதி சொல்றமே. இத்தியார் சொல்றது ஜோசப் ரதர்ஃபோர்ட் தி கோல்டன் ஏஜ் என்ற ஒரு புக்கில் அவர் சொல்றார். கன்சலேஷன் மேக்சின்ல சொல்லப்பட்டிருக்குது. ஏன் இனத்துக்கு இப்படியாப்பட்ட ஒரு விஷயங்களை இவங்க சொல்லணும்? கடவுள் மேல கொஞ்சம் கூட பயம் இல்லை. கிறிஸ்டியன்களெல்லாம் ஜெகோவா விட்னஸ்குள்ள நீங்க போயின்னு இருக்கிறீங்களே, இந்த தீர்க்க தரிசனங்களை பத்தி உங்களுக்கு கேட்கறதுக்கு மனசு வராதா? தேவன் என்ன சொல்றாரு தீர்க்க தரிசனம் பற்றி உங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த அறிவு மூட்ட வராதா? என் சகோதரர்களை, கர்த்தரின் பக்கம் திரும்ப தேவன் ஒருவரே, அவர் இன்றி வேறு ஒரு தெய்வம் என்று. இதுக்கு ஒரு வசனத்தை நம்ம பார்க்கணும்னா ரெவலேஷன் சாப்டர் 16:16 இந்த ஒரு 9வது தீர்க்க தரிசனத்துக்கு தேவைக்கூடிய அந்த விளக்கத்தை நம்ம அந்த வசனத்துல நம்ம பார்க்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் 16:16. அப்பொழுது எபிரெயு பாஷையிலே அர்மகெதோன் எண்ணப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டிச் சேர்த்தான். விளக்கத்தை நம்ம அந்த வசனத்துல நம்ம பார்ப்போம். என் சகோதர சகோதரிகளை, 10வது தீர்க்க தரிசனத்தை நம்ம பார்க்கறது எப்படின்னாக்கா, இது இன்னும் ஒரு ஆச்சரியக்குரியமா. அவங்க சொல்ற தீர்க்க தரிசனங்கள்லாம் அப்படியே சும்மா புல்லரிச்சு போவாங்க. என் சகோதர சகோதரிகளை, தமிழ் கொஞ்சம் குட்டி குட்டி படிக்கணும், பரவாயில்ல, நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1941 பிறகு பிறக்கின்றவர்கள் உலக முடிவை காண்பார்கள். 41னா எங்கள் அப்பா 1947 பிறந்தார், நான் 1983 பிறந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் பிறக்கிற எல்லாரும் உலகத்தை முடிவை காண்பார்கள். சரி, இன்னும் நான் உயிரடக்கிறேன், இன்னும் உலக முடிவு எப்போ இருந்தேன். ஆனால் எங்கள் அப்பா 1941 அப்புறம் தானே பிறந்தார், அவர் இறந்துட்டார். 1998 இருந்துட்டார், உலக முடிவே பார்க்குங்க அவர். எங்கள் அண்ணா 1977 ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் இறந்துட்டார், அவரும் உலக முடிவை பார்க்கல. நான் இருந்தாலும் என் பிள்ளைகள் இருந்தாலும் ஒருவேளை கர்த்தரோட ராஜ்யம் வர்றதுக்கு இன்னும் தாமதம் ஆனாலும் இவங்க சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறாது. என் சகோதர சகோதரிகளை, காலத்தை கணிக்க தேவனன்றி வேறு யாராலேயும் முடியாது. சரி, நடந்துச்சா இது? இல்லை. இதுக்கு விளக்கத்தை என்னன்னு பார்க்கலாமா? அது ஆன்மீகம் தலைமுறை. சரி, என்ன ஆன்மீகம் தலைமுறை? உலகத்தின் முடிவு பார்க்குவாங்க. சரிப்பா, நாங்கள் ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறோம், எங்கே பார்த்தா நாங்கள் உலகத்தின் முடிவு எங்கே வந்துச்சு? இல்லை, எதுவும் வரல. இது யார் சொல்கிறது? த கிரேட் ஜோசப் எஃப் ரதர்ஃபோர்ட் சில்ட்ரன் புக் என்ற ஒரு இதில் எழுதுகிறார். ஏன் இதே மாதிரி கேவலமான தீர்க்க தரிசனங்களை சொல்கிறாங்க? 11வது தீர்க்க தரிசனம் என்ன சொல்றதுன்னா, மனித வரலாற்றில் 6000 ஆண்டுகள் முடிவடைந்து அடைகின்றன, அர்மேகதான் யுத்தம் வருகிறது. 6000 வருஷம் ஆச்சு, நாங்கள் இல்லைன்னு எந்த ஒரு மாறுபாடும் சொல்ல. எப்போ வருது? வந்துட்டு போயிடுச்சு, இங்கே வருது, அங்கே வருது. இப்போ இங்கே ஒரு புதுசாக சொல்கிறாரு, 6000 வருடங்கள் முடிய போகுது, இப்போ வருதுன்னு. எங்கே காணுமே? எப்போ சொல்கிறாரு? 1975 சொல்கிறாங்க. நடந்ததா? இல்லை. இதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்கிறாங்க. நாங்கள் தேதியை சொல்லவில்லை, மக்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள். சரின்னா அதுக்கு விழுக்கத்தம் கொடுக்கணும் தானே? இல்லை, அவங்க சொன்னாங்க 6000 ஆண்டுகள் ஆகுது, வரப்போகுது யுத்தம்ட்டுன்னு சொன்னாங்க. ஆனால் வரல. என் சகோதர சகோதரிகள், அதுக்கு ரொம்ப கேவலமான ஒரு விளக்கத்தை சொல்கிறாங்க. நாங்கள் தேதியை சொல்லவில்லை, மக்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள். சரி, என்னத்தை சொல்ல வந்தீங்க? சொல்லுங்க, அதை நான் தெரிஞ்சுக்கலாம். இது யார் சொன்னு தெரியுமா? இது ஒரு புது லீடர் வராரு. அவர் பேரு நத்தேன் H. கொரேன் தான் ஃபெட்ரிக் ஃப்ரெசல். அவர் சொல்றாரு, எந்த இடத்துல சொல்றாரு? லைஃப் எவர் லாஸ்டிங் இன் தி ஃப்ரீடம் ஆஃப் த சன் ஆஃப் காட் 1966 வேக் அண்ட் அக்டோபர் 8, 1968 இந்த இடத்துல சொல்றார். மக்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள். ஆமா, நாங்க கரெக்டா கேட்கிறோம் கேள்வியை. சில கிறிஸ்துவ ஜனங்க அந்த காலத்துல கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியல, தூக்கி மக்கள் தவறாக சொல்லிட்டாங்கன்னு அவங்க மேலே போடுறாங்க. பொய். 12வது தீர்க்க தரிசனம் அந்த இடத்துல சொல்லப்படுறது எப்போ சொல்றாங்கன்னா 1984 சொல்றாங்க. எனக்கு ஒரு வயசு குழந்தை நான். ஒரு சின்ன விஷயம்னா, இந்திரா காந்தி அம்மா இறந்த வருஷம் நினைக்கிறேன் அது. ஆமாம், அவங்க சுட்டு கொலை பண்ணாங்க 1984 தான் நினைக்கிறேன். அங்கே சொல்கிறாங்க, 914வது தலைமுறை உயிரோடு இருக்கும் போது முடிவு வரும் அப்படின்ட்டுன்னு சொன்னாங்க. நடந்துச்சா? இல்லைங்களா? அதுக்கு
ரெண்டாவது ஒரு விளக்கத்தை அவர் சொன்ன தவிர இவர் கொஞ்சம் அப்படியே ஆல்ட்ரேஷன் பண்ணுறாரு. அந்த தலைமுறை என்பது அதே மனப்பான்மையில் கொண்டவர்கள். என்ன கொண்டவர்கள்? நீங்கள் சொன்னீங்க, அதுக்கு தான் இன்னும் மனப்பான்மையோடு இருக்கிறாங்க. எப்படியோ இந்த உலகம் இப்போ முடிய போது, நம்ம ஜெனரேஷன் பார்த்துன்னே இருக்கிறோன்னு எல்லா சொத்துங்களும் விற்று, எல்லா ஆஸ்திங்களும் விற்று ரதர்ஃபோர்டு கையில் குத்து அவர் நல்லா ஜாலியாக வாழ்ந்தார். பாவம், ஆமாம், அதே தலைமுறை அந்த ஒரு யோசனையோட தான் இருந்தாங்க. கடவுள் வந்துருவார்னு எல்லா சொத்துங்களும் விற்று கொடுத்தாங்க. என் சகோதர சகோதரிகளை பொய்யான தீர்க்க தரிசனம் சொல்லி ஜோபுங்களை ஒப்பிக்கினாங்க. இன்னைக்கு இருக்கிற சபைங்க, நாங்கள் இங்கே சர்ச் கட்டினோம், எங்களுக்கு இவ்வளோ பணம் கொடுங்க, நாங்கள் எங்கள் ஊழியம் பண்ணோம், எங்களுக்கு இவ்வளோ பணம் கொடுங்கன்ட்டுன்னு ஜீசஸ் சொன்ன வேலையை விட்டு ரியல் எஸ்டேட் வேலை பண்ணிருக்கிறாங்களே. இதே மனப்பான்மையில் இருந்த போதகர் தான் ரதர்ஃபோர்ட் பொய்யான தீர்க்கதரிசனம் சொல்லி அன்னைக்கு இந்த ஜெகோவா விட்னஸ் வாட்ச் டவரில் இருந்து உங்களுடைய எல்லா சொத்துங்களும் அபகரிச்சு போனார், எல்லாத்தையும் திருடின்னு போனார். வாட்ச் சொசைட்டி கவர்னிங் பாடி எங்கே சொல்ல போகிறாரு? தி வாட்ச் டவர். இந்த இடத்துல அவங்க சொல்கிறாங்க, என் அன்பான சகோதர சகோதரிகளே, மனம் திரும்புங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நான் சில வசனங்களை காண்பிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க தள்ளிடாதீங்க, ஏதோ டைம் இல்லைன்னு தள்ளிடாதீங்க. கர்த்தருக்காக ஒரு 35 நிமிஷம் 40 நிமிஷம் இந்த ஒரு வீடியோக்காக நேரத்தை கொடுங்க. அநேகர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அநேகர் ரட்சிக்கப்படட்டும். ஜெகோவா விட்னஸ்குள்ளே போகிறவங்களுக்கு முன்பாக என் தேவனே இந்த வீடியோங்களை அவங்க பார்க்கட்டும். யாருன்னா ஜெகோவா விட்னஸ்குள்ளே போகிறாங்க, அவங்க வீட்டுங்கள்கிட்ட வராங்கன்னா இந்த வீடியோங்களை அவங்களுக்கு காட்டுங்க. என் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களை எல்லாரும் நான் கேட்டுக்கிறது என்னன்னா, படிக்க தெரியாத நாலு கணக்கில் உட்காந்து யோசனை பண்ணி அவங்கக்கிட்ட இவங்கள்ட்ட பார்த்து நான் டிரான்ஸ்லேட்டுங்க பண்ணி இவங்கக்கிட்ட அவங்கக்கிட்ட புரிஞ்சிக்கின்னு ஒவ்வொரு வீடியோத்தையும் உங்கள்கிட்ட நான் எடுத்துன்னு வரேன். ஏன்னாக்கா யார் எனக்கு காசு பணம் கொடுக்குறாங்கன்ட்டுன்னு இல்லை, ஒவ்வொரு ஆத்மாவும் என் சகோதர சகோதரிகளாக இருக்கிறீங்க. என் அன்பான பிள்ளைகளை தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த வீடியோ அனுப்புங்க. ஜெகோவா விட்னஸ்கார் உங்கள்கிட்ட பேச வந்தால் தயவு செஞ்சு என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்கள் வரோம் டீமோட, நாங்கள் வந்து பேசுகிறோம். கர்த்தர் ஒருவரேன்ட்டு கள்ள தீர்க்கதரிசனிங்க எப்படி இருக்கும், பொய்யான தீர்க்கதரிசி கடைசி காலத்தில் எப்படி வரும்ன்ட்டு நம்ம பார்ப்போம். என் அன்பான சகோதர சகோதரிகள், அந்த வசனங்களை தீர்க்கதரிசனம் என்ன என்பது ஒரு சின்ன ஒரு மெசேஜா, ஒரு சின்ன ஒரு விஷயத்தை, ஒரு சின்ன ஒரு விஷயம் மூலியமாக தீர்க்க தரிசனம் என்ன என்பது நாங்கள் காண்பிக்க விரும்புகிறோம். இதோ இந்த வசனத்தை பார்ப்போம், வாருங்கள். ரெவலேஷன் சாப்டர் 19 verse 20 and 21. ரெவலேஷன் வெளிப்படுத்தின புஸ்தகம் அத்தியாயம் 19 வசனம் 20 to 21. ரெண்டாவது 1 யோவான் 4 அத்தியாயம் 1 வசனம், 1 John chapter 4 verse 1. மூணாவது வசனம் மேத்யூ சாப்டர் 7 verse 15 to 16. இங்கே ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது தீர்க்க தரிசனம் யார், கள்ள தீர்க்க தரிசனங்கள் யாருன்னு. என் அன்பான சகோதர சகோதரிகளை கடைசி ஒரு வசனத்தை சொல்கிறேன். 2 சாமுவேல் 23 அத்தியாயம் 2 வசனம், 2 சாமுவேல் சாப்டர் 23 verse 2. இந்த வசனம் என்ன சொல்றதுன்னா, அவருடைய ஆவி வார்த்தை நம்ம மேலே இருக்கும் போது நம்மளுடைய நாவுகள் உண்மை பேசும். இந்த வசனம் ரொம்ப அற்புதமா சொல்லப்பட்டிருக்குது. ಯೆಹೋವನ ಆತ್ಮವು ನನ್ನ ಮೂಲಕ ಮಾತನಾಡುವುದು, ಆತನ ನುಡಿಗಳು ನನ್ನ ನಾಲ್ಗೆಯ ಮೇಲಿವೆ. கன்னடாவில் படிச்சுட்டு சொல்கிறேன். இந்த ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு தமிழில் படித்து சொல்கிறேன். என் சகோதர சகோதரிகளே, அவருடைய ஆவிய மேலே இருக்கும் போது என்னோட நாவுகள் என்னது உண்மையே பேசுகிறது. அவருடைய ஆவிய மேலே இருக்கும் போது என் நாவுகள் பேசுகிறது. அப்போது இவங்க மேலே எந்த ஆவி இருந்துச்சு? இத்தினி பொய்யான தீர்க்க தரிசனம். இப்போ நம்ம பார்த்தோம் எந்த ஆவி இவங்க மேலே இருந்துச்சு, பொய்யான தீர்க்க தரிசனங்களை சொல்ல. இது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. என் சகோதர சகோதரிகள், இப்போ நான் விழுத்துருங்கள். ஜெகோவா விட்னஸ்கார் வீட்டுக்கிட்ட வந்து அவங்க பேசும்போது நீங்கள் கொழும்பிடலாம். ஆமாம், நீங்கள் கொழும்பி போயிடலாம். என் அன்பான சகோதர சகோதரிகள், ஒரு நாள் இந்த ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்துருந்தீங்களா, போயிட்டு இருந்தீங்களா தவிர தயவு செஞ்சு எனக்கு கால் பண்ணுங்க. தேவனுடைய ராஜ்யம் இது கிடையாது. இவங்க சொல்லப்பட்டு இருக்கிற உலகம் இது கிடையாது. தேவன் உண்மையோடு இருக்கிறார். மேல மேல வீடியோ பண்ண எனக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 19:20 முதல் 21. அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்னி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள்.
மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தியடைந்தன. முதல் யோவான் 4:1. பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகங் கள்ளத்தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். மத்தேயு 7:15. கள்ளத் தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா? 2 சாமுவேல் 23:2. கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார். அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. என் ஊழியத்துக்காக ஜெபிங்க. கர்த்தர் என்னோட இருக்கட்டும், அவரோட ஆவி என் மேல இருக்கட்டும் ஜெபிங்க. உங்க இடத்திலிருந்தே விடை பெறுகிறேன். உங்கள் அன்பான சகோதரன் ஜேவி ஆம்ப்ரோஸ். நன்றி, வணக்கம்.